என்னோடய லலிதா சஹஸ்ரநாமம் கிளாஸ் முடிய போகிறது. எங்கள் குரு எங்களை நோட்ஸ் மாதிரி எழுத சொல்லியிருக்கா. அது எதுக்காக எழுத சொல்லியிருக்கான்னா, எவ்வளோ வார்த்தைகள்லாம் பிரித்து சொல்லணும், அதை எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஒரு ஒரு வார்த்தையும் சொல்லும்போது அந்த அந்த உச்சரிப்பில் தப்பில்லாமல் சொல்கிறதுக்கும் அதை கிளியராக சுஷ்டமாக சொல்கிறதுக்கும் இந்த நோட்ஸ் உபயோகப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால எழுத சொன்னால் சரின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்ச நாள் கைக்கு எழுத முடியாமல் இருந்தது ஆரம்பத்துலலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது கொஞ்சம் எழுதுறதுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அது எழுதியாச்சு. இந்த லலிதா சஹஸ்ரநாமம் எதுக்காக கற்றுக்கணும், அதில் என்ன பெரிய மகிமை இருக்குது அப்படின்னு சொன்னால், என்ன பெரிய மகிமை இல்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும். அது ஏன்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம். சில பிரச்சனைகளுக்கு நம்மளால் நம்ம புத்தியை யூஸ் பண்ணி அதை பண்ண முடியும். சில பிரச்சனைகள் நம்ம கையில் இருக்காது. அந்த பிரச்சனைகள் நம்மளால் சால்வ் பண்ணுறதுக்கும் முடியாது. அப்படின்னும் போது அதை பகவான்கிட்ட விட்டுட்டு இந்த ஸ்லோகமோ பகவான் பேரோ சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம பிரெயின் ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்கிறதுக்கான எபிலிட்டி கிடைக்கும். இல்லை அது முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அதை விட்டு நகர்ந்து போய் நம்ம நிம்மதியாக வாழறதுக்கு ஒரு வழி கொடுக்கும். ஸோ நமக்கு வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது. இந்த உலகத்தில் எனக்கு கஷ்டமே இருந்ததில்லை, நான் எந்த கஷ்டமும் நான் அனுபவித்ததே இல்லைன்னு ஒருத்தர் சொன்னான்னா அவனுக்கு வாழ்க்கையில் அவனோட அச்சீவ்மெண்ட்டே இல்லைன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் அதிலிருந்து வெளிவரத்துக்கு நம்ம நிறையா விஷயங்களை யோசிக்கிறோம். நம்ம பிரெயின் ரொம்ப வேலை பண்ணுறதுக்கு அது வருது. அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது, என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு நிறையா விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதில் வழி கிடைக்கவே இல்லை அப்படின்னா அது நம்ம கர்மா சம்மந்தப்பட்டது இல்லை. அந்த குடும்பத்தில் இருக்கிறவாளும் அதை மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த பிரச்சனைகள் நம்ம கொடுக்கக்கூடாது குடும்பத்தில் இருக்குவாளுக்கு, அந்த பிரச்சனைகள் அவளால் தாங்க முடியல, அப்போது நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு அவளுக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொல்லும்போது தான் அந்த கர்மாவானது சம்மந்தப்பட்டவா நினைச்சால்தான் அது சரியாகும். அது நினைக்காத வரைக்கும், அவள் அதுக்கு ஃபோக்கஸ் ஸ்டெப் எடுக்காத வரைக்கும் அந்த பிரச்சனைகள் சரியாகிறது இல்லை. அப்படின் போது அவள் கர்மா என்னைக்கு நல்லிஃபை ஆகுதோ அது வரைக்கும் வாழ்க்கையில் போராடித்தான் ஆக வேணும். இல்லைன்னா இப்போ இருக்கிற சட்டங்கள் மாதிரி நிறையா சட்டங்களை எதிர்த்து போய் சட்டம் மூலமாக பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும். அதுக்கு ரெடி ஆகலைன்னா நம்ம பகவானோட சரண்டராகி அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறோமோ இல்லையோ நம்ம மனசு ரொம்ப வேதனைப்பட்டு அதில் நம்ம சிக்காயிடாமல் இருக்கிறதுக்கு பகவானை ப்ரேயர் பண்ணுறது ஒரு விதமான ஒரு வழின்ட்டு நம்ம பெரியவாள்லாம் சொல்லி வச்சுருக்கா. என்னுடைய ஜாதகத்து பிரகாரம் நான் எந்த தெய்வத்தை போய் சரண்டரானா என் பிரச்சனைகள்லாம் எனக்கு புத்தி ஷார்ப்பாகி சரியாக்க முடியும் அப்படின் போது எனக்கு லலிதா தேவி தான். ஏன்னா எனக்கு சிம்ம லக்னம் சிம்ம ராசி, லக்னமும் ராசியும் ஒன்று, அதுலேயே சந்திரனை யாரை நெத்தியில் வச்சுட்டு இருக்காளோ அந்த பகவான் தான் எனக்கு நிறையா பதில் சொல்ல முடியும். 4க்கும் 9க்குமான செவ்வாய் கிரகமும் எனக்கு என்னுடைய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய தெய்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை நான் கற்றுக்க ஆரம்பித்ததுலேருந்து என் வாழ்க்கை நிறையா விதங்களில் மாறியிருக்கு. என் அப்பா அம்மாவோட வாழ்ந்திருந்தப்போ எனக்கு அந்த அளவுக்குலாம் நான் ஸ்மார்ட்டாக கிடையாது. எனக்கு தப்பாகவும் போக தெரியாது, தப்பாக நடந்துக்கிறதுக்கும் கஷ்டம், எனக்கு சொல்லி கொடுத்தாலும் வராது. அப்படி இருக்கிறவாள்லாம் என்னை சுற்றி இருக்கிறவாளை எப்படி நான் அதிலிருந்து என்னை காப்பாற்றிட்டு நான் வரத்துக்கு வழி பண்ணுறதுக்கு இந்த தேவதையை நான் ரொம்ப ஆசைப்பட்டு கற்றுண்டு அவளே கனவுல எனக்கு தெய்வமாக என் நாட்டில் உட்காண்டு அவளுக்காகவே நான் ஐயங்காராக பிறந்தாலும் எத்தனை வார்த்தைகளை வாங்கினாலும் நான் அவளுக்காகவே லலிதா சஹஸ்ரநாமம் கற்றுண்டு தேவியே எனக்கு ஆற்றுக்கு அது கூடயே ஸ்ரீசக்கர மகாமேரு அதை வழிபடுறதுக்கான குருவும் கண்டுபிடிச்சி
சில வருஷங்கள் விட்டுட்டேன் அந்த டச். அது சரியாக சொல்கிற அளவுக்கு நான் என் வாழ்க்கை இல்லை. அவசரமும் என்னுடைய வாழ்க்கையும் வேறு மாதிரி ஆச்சு. ஸோ அதுலேருந்து இப்போ ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்போ எனக்கு கற்றுக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு குரு மூலம் அவள் மூலம் எனக்கு கிடச்சிருக்கு. அவள் சொல்லி கொடுக்குற விதமும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கஷ்டமான வார்த்தைகள் கூட அவகிட்ட கற்றுண்டு அவளுடைய வீடியோ அவளுடைய ஆடியோ கேட்டு கேட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது அந்த வார்த்தைகள்லாம் ஈஸியாக சொல்கிறதுக்கு வருது. இது வந்து தமிழ் கிடையாது, சான்ஸ்கிரிட் கலந்துருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு சொஷ்டமாக வரணும்னா அதுக்கானது ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அது வரும். அப்போ நான் கற்றுண்டப்போ 2012 இவ்வளோ அழகாக எனக்கு கற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமையலை. அவள் சொல்லி கொடுத்துவா எழுதலாம் சொல்லலை. அவள் வேறு மாதிரி ப்ராக்டிஸ் இருந்தது, இவாளுடைய ப்ராக்டிஸ் வேறு மாதிரி இருக்குது. இவாக்கிட்ட கற்றுண்டு நான் இந்த குரு மூலமும் இப்போ நன்னா ஆயிண்டு வரேன். ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன், இன்னும் 2 கிளாஸில் முடிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளே நான் இந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரியில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வீடியோ எடுக்கணும்னு ஆசை எனக்கு. தப்பு இல்லாமல் சொல்கிறதுக்கு பழகினாதான் அது வீடியோ பண்ணுறதுல வந்து ஒரு இது இருக்குது, நியாயம் இருக்குது. தப்பாக சொல்லி வீடியோ எடுக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை. அச்சீவ்மெண்ட்டுன்றது நல்லா சொல்லி எடுக்கணும். ஸோ அதுதான் என் ஆசை. நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரேன். அது வீடியோ பண்ணணுன்றது ஆசையே இந்த நவராத்திரி எனக்கு தரும்னு நான் நினைக்கிறேன். இந்த நிம்மதியும் அவளை பற்றி சொல்கிறதுக்கான அந்த க்ஷணங்களும் எனக்கு கிடைக்கணுன்றது என்னோட ப்ரேயர். என் தேவி எனக்கு அது கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன். அவளை சொன்னாலே மனசு நிம்மதியை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.